ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். சீனியர் மேனேஜர், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, டெக்னீஷியன், கிராஃப்ட்ஸ்மேன்னு மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீனியர் மேனேஜருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் சேலரியாகவே 70,000லேருந்து 2 lakh வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 10th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிஜி முடித்தவங்கன்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான். அவங்களே வந்து ட்ரைனிங்கும் கொடுத்து போஸ்ட்டுக்கு வந்து உங்களை எடுத்துக்க போகிறாங்க. இன்னும் இந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவன்கோர் லிமிடெட் ஃபேக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர், சேல்ஸ் ஆஃபீஸர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. சீனியர் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு தனியாக, மார்க்கெட்டிங்க்கு தனியாக இருக்குது. அப்புறம் சேல்ஸ் ஆஃபீஸர், அப்புறம் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கீழே நிறைய டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ், ஃபினான்ஸு, சிவில்னு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அப்புறம் கிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் ரிகர் அசிஸ்டண்ட். ஸோ மொத்தமாக ஒரு 17 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்த்து மொத்தமாக ஒரு 80 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக. அதுவே வந்து ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே கேட்டகரி வைஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியில் வரவங்களுக்கும் தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே பார்க்கலாம். இப்போ இந்த சீனியர் மேனேஜருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், மார்க்கெட்டிங்னு ரெண்டு டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து ஸ்டார்டிங் வந்து 70,000லேருந்து சேலரி இருக்கும். 2 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க ப்ளஸ் அது போக நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ரொம்ப வருஷம், அதாவது 8 வருஷம் 9 வருஷம்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த சீனியர் மேனேஜருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃபீஸர், சேல்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், அக்ரியில் வந்து பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 26 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆஃபீஸர் சேல்ஸு, வெல்ஃபேர் ஆஃபீஸர் ரெண்டுக்குமே வந்து 30,000லேருந்து ஸ்டார்டிங் சேலரி. இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஒரு டிகிரி இன் சோஷியல் சயின்ஸு. ஸோ சோஷியல் சயின்ஸ் முடித்தவங்க வந்துட்டு அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, அதுக்கு கீழே நிறையா டிசிப்ளினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில்னு நிறையா டிசிப்ளின் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். பிஇ டிகிரி. சிவிலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா பிஇ இன் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்னால் பிஇ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த டிசிப்ளினோ அந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கும் வந்து 26 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியனுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி அண்ட் டிப்ளமோ ரெண்டுமே வந்துட்டு முடித்தவங்க டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிராஃப்ட்ஸ்மேனுக்கு 10th முடிச்சுட்டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. சேலரி வந்து 21,000லேருந்து ஸ்டார்டிங் சேலரி 85,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ரிகர் அசிஸ்டண்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரிகர் அசிஸ்டண்ட்டுக்கு. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சேலரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வேரி ஆகும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 years வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years வந்து கொடுத்துருக்காங்க. இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 10 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த எமால்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது சேலரி டீட்டெயில்ஸு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் ஒரு பே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கான ஃபிக்ஸட் பே எவ்வளோ, அப்புறம் ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே. இந்த சீனியர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 6 months தான் வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு 2 years வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. 1180 வந்துட்டு பே பண்ணணும். அதாவது போஸ்ட் நம்பர் 1 to 14 மொத்தமாக வந்து ஒரு 17 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 1லேருந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கு 1180 வந்து பே பண்ணணும். மிச்சம் இருக்க போஸ்ட்டுக்கு 590 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த சீனியர் ஆஃபீஸருக்குலாம் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஸ்க்ரீனிங் மட்டும் பண்ணி டேரக்ட் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. மிச்ச போஸ்ட்டுக்குலாம் வந்துட்டு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் அதெல்லாமே இருக்கும். அது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இருக்குது. இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூடு, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும்.
பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 இருக்குது. ரெண்டுக்கான டியூரேஷன் எவ்வளோ, குவாலிஃபைங் மார்க் எவ்வளோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க, அப்ளை லிங்க்கு, அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக இன்னும் நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலே செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.